நண்பர் ஓபிஎஸ் அவர்கள் தனக்கு பதவி வேண்டும் என்பதற்காக எதையும் செய்ய துணிந்து விட்டார் என்பது உண்மையிலேயே வருத்தம் தருகிறது. ஆனால் ஓபிஎஸ் அவர்களுக்கு எவ்வளதோ எண்ணங்கள் இருக்கலாம், அவர் இன்னும் மக்கள் பணியாற்ற வேண்டும் என்பதற்காக இன்னொரு கட்சிக்கு கூட சொல்லலாம். அவரும் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் தம்பி ஐயப்பனும். ஆனால் அம்மா அவர்கள் இருந்தவரை பரதனாக நடித்துவிட்டு அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு முதல்வராக்கியவர்களுக்கு, அந்த கட்சிக்கு, அந்த ஆட்சிக்கு எதிராக 2017 திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் 2017 பிப்ரவரி 18 அன்று எதிர்த்து வாக்களித்தவர் தான் நண்பர் ஓபிஎஸ். திரும்பவும் அவர்களை பெருந்தன்மையாக மோடி அவர்கள் ஏற்றுக்கொண்டு அண்ணன் இபிஎஸ் அவர்களோடு பேசி அவரை துணை முதல்வராக்கி, அம்மா அவர்களும் புரட்சித் தலைவராக உருவாக்கப்பட்டு அம்மா அவர்களால் கட்டி காக்கப்பட்ட அந்த இயக்கத்தில் இன்றைக்கு சொல்கிறார் பொதுச் செயலாளர் பதவி முக்கியம், எல்லா தேர்தலும் பொதுச் செயலாளர் பதவியை தலைவர் காலத்தில் இருந்த மாதிரி சட்டத்திட்ட விதிப்படி தொண்டர்கள் தான் தேர்வு செய்யணுங்கிறது. ஆனால் முதலாக அவர் ஒருங்கிணைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது எப்படி சட்டத்திட்டங்கள் உருவாக்கினார் அவர் என்பது எல்லோருக்கும் தெரியும். என்ன ஒன்று தெரிகிறது என்றால், நண்பர் ஓபிஎஸ் அவர்கள் தனக்கு பதவி வேண்டும் என்பதற்காக எதையும் செய்ய துணிந்து விட்டார் என்பது உண்மையிலேயே வருத்தம் தருகிறது. ஏன்னா 99 எனக்கு அவர் நன்றாக தெரியும். அவர் திமுக முதலமைச்சரை வாழ்த்தி பேசலாம், அவரை போய் சந்தித்து நலம் விசாரிக்கலாம். 2017 பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி அவரை பதவியிலிருந்து இறக்கியது ஒரு நியாயமான நடவடிக்கை என்பதை இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்வார்கள். ஏன்னா அவர் திமுகவில் போய் சேரட்டும், அங்கே அவர் பதவிக்கு வரலாம், வர முடியாமல் போகலாம், அதெல்லாம் மக்கள் தீர்மானிப்பார்கள். ஆனால் புரட்சித் தலைவருக்கும் அம்மா அவர்களுக்கும் களங்கம் விளைவிக்கின்ற விதமாக, அவர்களுடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கின்ற விதமாக அவர்கள் செயல்பாடு உண்மையிலே யாராலும் மன்னிக்க முடியாது. இன்றைக்கும் உப்பை தின்றவர்கள் தண்ணீர் குடித்து தான் ஆகணும். அதற்கான பதிலை அவர்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும் மக்கள் மன்றத்தில். அதை விட இன்னொரு சிறப்பு என்னன்னா, அங்கே துரியோதன கும்பல் மாதிரி இவங்க 2 பேரும் பேசியதை ரசித்து, புன்முறுவலோடு ரசித்து, கைதட்டி ரசித்த அந்த துரியோதன கும்பலை பார்த்தது எனக்கு மார்ச் 25, 1989 ஞாபகம் வந்தது. அம்மா அவர்களை அன்றைக்கு அவர்கள் எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினார்களோ, இன்றைக்கு அந்த கும்பல் கைதட்டி அதை ரசித்தது, புன்முறுவிட்டு ரசித்தது, அதற்கு ஏற்ப இவர்கள் நடந்து கொண்டது அம்மா அவர்களுக்கு, புரட்சி தலைவருக்கு இதைவிட ஒரு தீங்கு யாரும் இழைக்க முடியாது என்கிற அளவிற்கு அவர்கள் செயல்பாடு இருந்ததாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் திமுகவுக்கு செல்வதிலோ இல்லை அவருக்கு திமுக ஆதரவாக இருப்பதிலோ அது அவர்கள் தனிப்பட்ட விருப்பம். ஆனால் எனக்கு என்ன திருப்தியாக இருந்துச்சுன்னா, பிப்ரவரி 5, 2017 என்று அவரிடம் அந்த கடிதம் பெற்றது எவ்வளவு சரியான செயல் என்பதை நான் உண்மையிலேயே பெருமிதமாக கருதுகிறேன். அவர்களுக்கு லட்சம் தொண்டர்கள், கோடானு கோடி எம்ஜிஆர் பக்தர்கள், அம்மாவின் பக்தர்கள் உறுதியாக அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவோடு உரிய பதிலை தருவார்கள் என்று நான் நம்புகிறேன். மகளிர் உதவித்தொகை ஒரு 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்களா, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 5000 இல்லை, 50,000 கொடுத்தாலும் இந்த ஊழல் ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, அனைத்து தரப்பு மக்களும், அது பொதுமக்கள்லேருந்து விவசாயிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மின்சாரத்துறை ஊழியர்கள், போக்குவரத்து துறை ஊழியர்கள், பால்வாடி ஊழியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், இளைஞர்கள், மாணவர்கள், அனைத்து தரப்பினருக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பவர்கள், எப்படியாவது பணநாயகத்தை நம்பி பணபலத்தால் இந்த தேர்தல் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி
முழுமை பெற்றவுடன் அம்மாவின் தொண்டர்கள் ஓரணியில் திரண்ட பிறகு உண்மையிலேயே அவர்கள் அச்சமுற்று இருக்கிறார்கள் என்பதாக தான் அவர்களுடைய செயல்பாட்டில் தெரியுது. அதனால தான் அவசர கதியில் 3 மாதங்களுக்கு 3000-ம் கோடை கால சிறப்பு ரீதியாக எல்லாம் பணம் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு பெரிய வருத்தத்தக்க நிகழ்வுன்னா, உங்களுக்கெல்லாம் தெரியும், நமது ஆதி திராவிட மக்கள் மற்றும் எஸ்டி பிரிவு மக்களுக்கான அந்த அவர்களுக்கு வளர்ச்சி நிதியில் 11,000 கோடிக்கு மேல் நிதியை இதற்காக மடைமாற்றம் செய்திருப்பதாக வருகின்ற தகவல் இன்னும் வேதனை அளிக்கிறது. அவங்க 50,000 வீட்டுக்கு 1 லட்சம் கொடுத்தாலும் இந்த தேர்தலில் திமுக உறுதியாக தமிழ்நாட்டு மக்களால் உறுதியாக தோற்கெடுக்கப்படுது. அந்த பயத்தில் தான் கோச்சஸ் மாதிரி சில கட்சிகள் எல்லாம் பிடிச்சிருக்காங்க. அதை சில பேர் ஊடகங்களில் பார்க்குற அது பெரிய ராஜதந்திரமாக பேசுகிறார்கள். அதெல்லாம் படநாயகத்தின் வெற்றி தானே தவிர அது முதல்வருக்கான வெற்றி அல்ல. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.